இன்றைய நாளுக்குரிய வேத பாடம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனும் விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். ஆமேன். விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ வித்தியாசமான வகையிலே வளங்கள் இருக்கின்றன. வளங்கள் என்று சொன்னால் நான் பணத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. அதை தவிர எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான வளங்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் மனிதர்கள் என்று சொல்லுகிற போது மனிதர்கள் எல்லோரும் ஒருவரை போல மற்றவர் இருப்பதில்லை. ஒருவருக்கு நன்றாக பாட முடியும் என்பதனாலே எல்லா மனிதர்களுக்கும் பாட முடியும் என்று சொல்ல முடியாது. ஒருவருக்கு வாத்திய கருவி ஒன்றை வாசிக்க முடியும் என்பதனாலே எல்லாராலும் வாத்திய கருவியை வாசிக்க முடியாது. ஒருவருக்கு ஒருவரோடு பேச முடியும், ஒருவருக்கு ஆறுதல் படுத்த முடியும், ஒருவருக்கு ஜெபிக்க முடியும், ஒருவருக்கு செய்தியை சொல்ல முடியும், பேச்சு வன்மை இருக்கிறது, ஜெபிக்கும். இப்படி வித்தியாசமான வளங்களை நாம் ஒவ்வொருவரும் வைத்திருக்கிறோம். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதிலே ஒன்றுதான் நம்மிடத்தில் இருக்கிற பொருள் வளம். சிலர் மிகவும் பொருள் வளம் அதிகமாக நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். சிலருக்கு பொருள் வளம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கிடைப்பது கிடையாது. ஆகவே நாங்கள் ஒருவரிலிருந்து ஒருவர் வித்தியாசமான மனிதர்கள். இன்று வாசிக்க கேட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரத்திலே கொடுப்பதை பற்றி பேசுகிறது. கொடுப்பதை பற்றி இந்த வேத பகுதி எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த பகுதியை நான் வாசிக்கின்ற நேரமே அல்லது ஒருவேளை இதற்கு முன்னும் நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீர்கள், பணத்தை பற்றித்தான் என்று பேசப் போகிறார் என்று உங்களுடைய மனதிலே ஒரு சிந்தனை வரலாம். இது பணத்தை பற்றி மட்டும் பேசுகிற ஒரு பகுதி கிடையாது. நாம் வைத்திருக்கின்ற வளங்களை பற்றி பேசுகின்ற ஒரு பகுதி. ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே எந்த வளங்களை பெற்றவர்களாக இருந்தாலும், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எந்த வளம் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் கடவுள். கடவுளிடம் இருந்துதான் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். கடவுள் தந்த காரியங்களைத்தான் இந்த உலகத்திலே வைத்து நாங்கள் அனுபவிக்கிறோம். நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு சுகம் இருக்கிறது, அதனாலே நான் வேலைக்கு போகிறேன், பணம் சம்பாதிக்கிறேன். நாளைக்கு நான் வைத்தியரிடம் போகிறேன். வைத்தியர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு பெரிய ஒரு வியாதி இருக்கிறது, அந்த வியாதியை குணப்படுத்த முடியாது. நம்முடைய மனதில் இருக்கின்ற உற்சாகத்துக்கு என்ன நடக்கும்? நான் வேலைக்கு போகிறேன், பணம் சம்பாதிக்கிறேன் என்று தைரியமாக சொன்ன அந்த உறுதிக்கு என்ன நடக்கும்? எல்லாம் எந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரியாத வகையில் எங்களை விட்டு உடனடியாக போய்விடும். ஒரு வார்த்தை போதும். அப்படியானால் அந்த சுகத்தை தந்தவர் கடவுள்.
நான் நித்திரை செய்வதற்காக கட்டிலுக்கு போகிறேன். படுத்தவுடனே எனக்கு நன்றாக ஆழ்ந்த உறக்கம் வருகிறது. அது நல்லது. எத்தனை பேர் உறங்க முடியாமல் காலையில் எழுந்து இரவு முழுவதும் நான் உறங்க நித்திரைக்கு போக முயற்சி செய்தேன், என்னால் முடியவில்லை என்று புலம்புகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி எத்தனையோ விதமான வளங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே வளங்கள் இருக்கின்ற போது அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற பாடத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆரம்பத்திலே, வேதாகமத்தின் ஆரம்பத்திலே ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் காயின், ஆபேல் என்ற அந்த பிள்ளைகளை பற்றி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஒருவர் ஆடு மேய்க்கின்றவராக இருந்தார். இப்போது இருப்பது போல வேலைகள் இருந்திருக்காது. ஆடு மேய்க்கின்ற தொழில்தான் அவருடைய தொழில். இன்னொருவர் விவசாயம் செய்கின்ற மனிதராக இருந்தார். ஆகவே அவர்கள் பெற்றோர் சொல்லிக் கொடுத்திருக்கலாம், அல்லது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து அதிலே ஒரு பெறுபேற்றை பெறுகின்ற போது, ஒரு நிறைவை பெறுகின்ற போது, அல்லது விளைச்சலை பெறுகின்ற போது அதிலே நல்ல காரியங்களை கொண்டு கடவுளுக்கு காணிக்கையாக கொடுங்கள். அதனாலே இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது, அந்த காயின், ஆபேல் என்று பெயர் கொண்ட 2 சகோதரர்களும் இந்த மேய்ச்சல் தொழிலை வேலையாக வைத்திருந்தவர் தன்னுடைய மேய்ச்சல் ஆடுகளிலிருந்து ஒரு பகுதியையும், இந்த விவசாயம் செய்தவர் தன்னுடைய விளைச்சலிருந்து ஒரு பகுதியையும் கொண்டு ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பகுதியிலே, இந்த கதையில் இருக்கின்ற விசித்திரமான அல்லது வித்தியாசமான பகுதி என்னவென்றால், கடவுள் இந்த ஆடு மாடுகளை காணிக்கையாக கொண்டு வந்த அல்லது மந்தையில் இருந்து கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டார். இந்த விவசாயத்திலிருந்து கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் ஏன் ஒருவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், இன்னொருவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நமக்கு தெரியாது. ஒருவரை விளங்கப்படுத்தினால் அல்லது விளங்கப்படுத்த முயற்சி செய்தால், ஒருவர் மனமுவந்து கொண்டு கொடுத்தார், இன்னொருவர் கொடுக்க வேண்டுமே என்பதற்காக கொடுத்தார் என்று விளக்கங்கள் சொல்லலாம். ஒருவரை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், இன்னொருவரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கதையிலே இருந்து ஒரு பாடம் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஒருவேளை நாங்கள் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுப்பதாக இருந்தால் என்ன, என்னுடைய நேரத்தை கொடுப்பதாக இருந்தால் என்ன, உழைப்பை கொடுப்பதாக இருந்தால் என்ன, இன்னொருவருடைய நல்வாழ்க்கைக்காக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எதையும் பகிர்ந்து கொடுப்பதாக இருந்தால், கொடுக்க வேண்டுமே என்று செய்வதிலும் பார்க்க மனம் முவந்து செய்வது சிறப்பானது என்ற ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதை ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த வேத பகுதியிலே அப்படி சொல்லவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே ஒரு அழகான இன்னும் ஒரு கதை ஒன்று இருக்கிறது. சாரிபாத் என்று பெயர் கொண்ட ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே மிகவும் பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று வந்ததினாலே மக்கள் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழல் இருந்தது. அங்கு ஒரு விதவை பெண் இருந்தாள். அவளுக்கு ஒரு பிள்ளையும் இருந்தார்கள். அந்த உணவே இல்லாமல் அவளுடைய வீட்டிலே ஒரு கொஞ்சம் மாவு இருந்தது, கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அந்த பெண் யோசிக்கிறாள், இனி இந்த பஞ்சத்திலிருந்து தப்பி வர எங்களுக்கு எந்த வழியும் இல்லை. வசதி படைத்தவர்களே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள். நானும் என்னுடைய பிள்ளையும் இந்த கடைசியாக இருக்கின்ற இந்த மாவிலே ஒரு ரொட்டியையோ அடையையோ செய்து சாப்பிட்டு விட்டு இனி சாப்பாடு இல்லை, இறந்து போவதை தவிர எந்த வழியும் இல்லை, இறந்து போவோம் என்று நினைத்து அவள் பிறகு பொறுக்குவதற்காக வருகிறாள். அப்போது ஒரு தீர்க்கதரிசியை காண்கிறாள். எலியா என்பது அவருடைய பெயர். அந்த எலியா என்ற தீர்க்கதரிசி அந்த குறிப்பிட்ட இடத்திலே அந்த பெண்ணை பார்த்து என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார். அவள் சொல்லுகிறாள், இதுதான் என்னுடைய சூழல்,
அப்போது அந்த எலியா என்று பெயர் கொண்ட கடவுளுடைய மனிதர் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாள், எனக்கும் சாப்பிடுவதற்கு சாப்பாடு கொண்டு வா. அந்த பெண்ணும் பிள்ளையும் சாப்பிடுவதற்கே சாப்பாடு இல்லை. இப்போது இந்த கடவுளுடைய மனிதர் வந்து எனக்கு சாப்பாடு தா என்று சொல்லி கேட்கிறார். அந்த பெண்ணினுடைய மனநிலையை யோசித்து பாருங்கள். தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த கொஞ்ச மாவிலே செய்கின்ற அடையை கொண்டு வந்து தனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு கடவுளுடைய மனிதனுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு அன்றைக்கு சாப்பிடுவதற்கும் சாப்பாடு இல்லை. ஆனால் அந்த பெண் அதில் நின்று வாக்குவாதம் செய்தால் உணவு தர முடியாது, ஏனென்றால் இதுதான் என்னிடத்திலே மிகுதியாக இருக்கின்றது, எனக்கும் பிள்ளைக்கும் சாப்பாடு தேவை என்று சொன்னால் என்று எதுவும் கிடையாது. அந்த பெண் வீட்டிற்கு போகிறாள், தன்னிடத்தில் இந்த மாவிலை அடைய செய்கிறாள், எண்ணெயை பயன்படுத்துகிறாள், அந்த உணவை கொண்டு வந்து அந்த ஆண்டவருடைய மனிதருக்கு கொடுத்தாள் என்று இந்த வேத பகுதி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே சொல்லுகிறது. அந்த சாப்பாடை அவள் கொடுத்த பின்பு அந்த பகுதி தொடர்ந்து போகிறது. எப்படி என்றால், அவளுடைய பானையிலே இருந்த மாவோ எண்ணெயோ அதற்கு பின்பு குறையாமல் இருந்தது. அந்த பஞ்சம் முடிந்து நல்ல நாட்கள் வருகிற வரை அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்பது அல்ல இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இந்த பாடம் நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல வளங்கள் வைத்திருக்கிறோமே, அந்த வளங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பது தான் இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். என்னிடத்திலே வளங்கள் இருந்தால் நான் எப்படி யோசிக்கிறேன், அந்த வளங்களிலே முதலாவது எனக்கு சொந்தமானது, அல்லது என்னுடைய குடும்பத்திற்கு சொந்தமானது, என்னுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது. அப்படித்தானே என்னுடைய மனித மனம் என்னை எண்ண தூண்டுகிறது. யோசித்து பாருங்கள். அது பணமாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், முதல் நான் அப்படி யோசிக்கிறேன், என்னுடைய வளங்களில் முக்கியமாக இருப்பது எனக்கு சொந்தமானது. அதற்கு பின்பு மிகுதியாக இருப்பதை நான் ஒருவேளை பகிர்ந்து கொள்ளலாம். நான் வாகனத்திலே போகின்ற போது ஒரு சிக்னல் லைட்டிலே வாகனம் நிற்கிற போது பக்கத்திலே இருக்கிற ஒருவர் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று சொல்லி ஒரு பேணியையோ தொப்பியையோ வைத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பர்ஸை திறந்து அதிலே $10, $20, $50 நீங்கள் அவருக்கு போடுவீர்களா? அல்லது உங்களுடைய பர்ஸிலே சில்லறை காசு இருந்தால் ஒருவேளை $1, 25%, 10%, $2 அதை எடுத்து போடுவீர்களா? இதை எடுத்து போடுவீர்கள் என்று யோசித்து பாருங்கள். சாதாரணமாக யதார்த்தமான வாழ்க்கையிலே யாரும் பர்ஸை திறந்து 50, 20, 10, 5 போடுவது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்திலே அவர்கள் சில்லறையாக வைத்திருக்கிற பணம் இருந்தால் அதிலே இருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்துத்தான் கொடுப்பார்கள். அப்படித்தான் நம்முடைய மனம் வேலை செய்யும். முக்கியமானது எனக்கு சொந்தமானது. ஒருவேளை வைத்துக்கொள்வோம், ஆலயத்திற்கு நாங்கள் போகிறோம். ஆலயத்திலே இந்த ஒரு பகுதி இருக்கிறது காணிக்கை எடுக்கின்ற நேரம். காணிக்கை தட்டாக இருக்கலாம், காணிக்கை பையாக இருக்கலாம். அது சுற்றி கொண்டு எங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் பணம் போட விரும்புகிறீர்கள். திரும்பவும் உங்களுடைய பர்ஸை எடுக்கிறீர்கள். அதிலே $100 இருக்கிறது, $50 இருக்கிறது, 20, 10, 5 இருக்கிறது. எந்த பணத்தை எடுத்து அந்த காணிக்கை பையிலே போடுவீர்கள்? 100 எடுப்பீர்களா, 5 எடுப்பீர்களா? நாமே நம்மிடத்திலே பதிலை கண்டுபிடிப்போம். யதார்த்தமாக நான் என்ன செய்வேன், 100 இருக்கலாம், 50 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஆனால் என்னுடைய கை காணிக்கை பையிலே போடுவதற்கு எடுப்பதெல்லாம் $5 தான். அல்லது ஒருவேளை என்னுடைய பாக்கெட்டிலே சில்லறை பணம் இருந்தால் அந்த சில்லறை பணம் தான். ஆகவே முக்கியமானது என்னுடையது என்ற உணர்வு தான் எனக்குள்ளே எப்போதும் வருகிறது. ஆனால் இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகின்ற அழகான பாடம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்திருக்கிறபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார்.
எதை நாம் உற்சாகமாக கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம்? ஏனென்றால் என்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. இதை நாங்கள் மீளவும் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். வாழ்வில் நீர் செய்த